தமிழ் நேயர்களுக்கு அன்பு இன்று நம்மோடு மனநல மருத்துவரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்தவருமான திரு ஆனந்தன் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கமலஹாசனுக்காக பேசியும் எழுதியும் வருகிறீர்கள். நிறைய விமர்சனங்கள் சமீப காலங்களில் கமலஹாசன் மீது வைக்கப்பட்டு வருது. அவருடைய ஆரம்ப கட்ட அரசியலுக்கும் தற்பொழுதைய அரசியலுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன. டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக அவங்க பயன்படுத்துகிற வார்த்தையில் சொல்ல போனால் அந்தர்பல்ட்டி நிறைய இடத்துல அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்க முடியுது. சமீபத்தில் திமுக உன்னுடைய அரசியலை ஒட்டிய அவருடைய செயல்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்த அரசியலுக்கும் இப்போ இருந்த அரசியலுக்கும் அப்படின்னா, அவரோட அரசியலுங்கிறது 40 வருஷமாக அரசியலில் தான் இருக்கார். அவர் இப்போ கூட நலத்திட்ட பணிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் சொன்னது அரசியலுக்காக நாங்கள் நற்பணிகள் பண்ணலை, 40 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இப்போ நற்பணிகள் பண்ணுறதுங்கிறது எங்களோட அரசியலோட நீட்சி அப்படின்னு சொன்னார். அவரோட பெருந்தன்மைக்காக சொல்கிறது. அவர் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அருணாச்சலம் சார் ஜிஎஸ் கட்சியோட ஜிஎஸ் இந்த மாதிரி ஒரு 40 லட்சம் உதவிகள் பண்ணியிருக்கோம் சார். அதுக்கு அவர் சொன்னார், முதல் கட்டமாக 40 லட்சம் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இது யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி, இது 40 லட்சங்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஒன்றுமே பண்ணாட்டி கூட பெரிய லெவலில் சொல்கிறவங்க தன்னோட பண்ணுற பணிகளை கூட அவர் வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படுற மாதிரியான ஒரு மனிதரை. அடிப்படையாக அவரோட அரசியலுக்கு வருவேன்னு நிறைய பேர் பண்ணுற மாதிரி, நிறைய பேர்னா என்ன, ரஜினிகாந்த் சார், இப்போ விஜய் பண்ணுற மாதிரி வரேன்னு சொல்லிட்டுலாம் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான். அப்படி இருக்கிறவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா மேடம் இறந்ததுக்கப்புறம் அந்த சமயத்தில் நடந்த சில அருவருப்பான குழப்பமான சூழ்நிலைகள்னால அவர் அரசியல் களம் கண்டார். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவருக்கு மக்கள் நலன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரோட அரசியல் பிரவேசம்ங்கிறது அவரோட ஞானத்தின் வெளிப்பாடு. அவர் ஏதோ அவரோட புகழையும் மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கையும் அறுவடை பண்ணுறதுக்காக அவர் வரல. அவர் மாஸ் ஹீரோவாக இருந்து மசாலா படங்களில் நடித்து கோடி கோடியாக சம்பாதிச்சு அதை வச்சுட்டு அந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்காக தொடர்ந்து அதே மாதிரியான படங்களே கொடுக்குற ஹீரோக்களுக்கு மத்தியில் 40 வருஷமாக தனக்கு யாருமே போட்டி இல்லை அப்படின்னு ஒவ்வொரு சினிமாவிலையும் ஒரு சின்ன வசனங்களில் பாடல்கள்லேருந்து சமூகத்துக்கு கருத்துக்களை கொடுத்து மக்களோட ரசனையை மேம்படுத்துகிற ஒரு மகா கலைஞன் கமலஹாசன். எதை கொடுத்தா மக்கள் ரசிப்பாங்க, நிறையா வசூலாகும் அப்படிங்கிறது கமலஹாசனுக்கு தெரியாமல் இல்லை. அதை விட மக்களுக்கு எது தேவை, ரசிகர்களோட தரம் மேம்படணும், சிந்தனை தரம் மேம்படணும், ரசனை மேம்படணுங்கிறதுக்காக அவரோட எத்தனை தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து அவரோட வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். காலங்காலமாக அவருடைய எவ்வளவோ தோல்விகள் இருந்தாலும் வாலிசாரே சொல்லியிருப்பார், எவ்வளவு தோல்வி வந்தாலும் அவன் அதே முயற்சி, அதே சோதனை முயற்சியை விடமாட்டான் கமலஹாசன். இன்னும் 200 வருஷம் இருந்தாலும் கமலஹாசன் வாழ்வான், அவனை யாராலும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர். அரசியலில் எந்த வகையில் அந்தர்பல்ட்டி அடித்தார், என்ன பண்ணாருங்கிறது சொன்னீங்க தான் தெரியும். திமுகவை ஆரம்ப கட்டத்தில் கடுமையாக எதிர்த்தார். விளம்பரத்தில் கூட பார்த்துருப்போம், ஸ்டாலின் பேசும்போது கண்ணாடி டிவியை தூக்கி டார்ச் லைட்டால் உடைக்கிற அளவுக்கு ஸ்டாலினை மிக கடுமையான வார்த்தைகளெல்லாம் விமர்சிச்சிருக்கு. இப்போ திமுகவோட ஒட்டுறது எந்த வகையில் நியாயம்? திமுகவோட ஒட்டுறாருன்னா என்ன ஒட்டுறாருங்க? ஆல்ரெடி கடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆதரவு கொடுத்துட்டாரு திமுக கூட்டணிக்கு. இப்போது பேச்சுக்கள் அடிபட்டு வருது, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் களம் காண்பார் அப்படின்னு. நான் ஏற்கனவே நம்மளோட இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தேன். ஈரோடு தேர்தலில் வீடு தேடி EVK இளங்கோவன் மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் அழைச்சதுனால போனார்.
டிஎம்கே வேட்பாளர் அங்கே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக போயிருக்க மாட்டாருன்னு நான் தீர்க்கமாக சொல்லியிருந்தேன். இப்போவும் வந்து இப்போ நலத்திட்ட பணிகளாக இருக்கட்டும், இப்போ அவருக்கு யாருமே அரசியல்ல எதிரிகள் கிடையாதுங்க. அவர் வந்து இப்போ வந்து எதிரி கட்சி கிடையாது, எதிர்கட்சி அப்படி வந்து ஆரோக்கியமா அரசியல் களம் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது பேச்சுக்கு தான். கட்சியிலேயே வந்து ஒரு ஏரியாவிலே மற்றவனை எதிரியா பார்த்து அவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படிதான் அரசியலுங்கிறது அந்த அளவுக்கு தான் கேவலமா இருக்கு. அவருக்கு எல்லார் மேலேயும் மனித குலத்தின் மீது பேரன்பு கொண்டவர். அவருக்கு ஸ்டாலினும் ஒண்ணுதான், எடப்பாடியும் ஒண்ணுதான், மோடியும் ஒண்ணுதான். அல்டிமேட்டா சமூகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், சக மனுஷன் மீது பேரன்பு கொண்ட ஒரு மனிதர். அவரை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க தேர்தல் நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். டிஎம்கேல இப்பயும் மாவட்ட செயலாளர் இருக்காரு. ரொம்ப பெரிய பிரபலம் கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஐயான்னு கூப்பிடுவார். என்ன 30 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. சார் அவர் மட்டும் வந்து டிஎம்கேவோட கூட்டணி வச்சாருன்னா நான் இந்த அரசியலை பற்றிலாம் கமல் சாரை பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன் சார். அவருக்கு ஆதரவாகவும் பேச மாட்டேன், எதிராகவும் பேச மாட்டேன். நான் வந்து எனக்கு அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆள் வந்து அரசியலில் இறங்குறாருங்கும் போது அவர் தழுவி அவரை வரவேற்க வேண்டிய இந்த ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள்னு சொல்லிட்டு, சமூக ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அவரை வந்து தழுவி கட்டி அணைச்சி வரவேற்க வேண்டியவங்க வந்து அருவுறுப்பா விமர்சனம் பண்றாங்கன்னா மூணு விதமான மனிதர்களா சொல்லுவேன். அறிவு, திறமை, விசாலமான பார்வை. இது 3 இல்லாதவங்க, ஏதாவது 1 இல்ல 3 இல்லாதவங்க மட்டும்தான் கமல்ஹாசனோட அரசியலை தவறா விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் வந்து அவருக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாரா, குடநாட்டில் கொள்ளவழிச்சாரா, என்ன பண்ணாரு? அவருக்கு அரசியலுக்கு வந்து என்ன தப்பு பண்ணாரு, வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணாரு, கருப்பு பணம் வச்சிருந்தாரா, இல்ல வேற ஏதாவது அவர் மேல மீட்டு புகார்? வார்த்தை மாறுறதுன்றது ஒரு பெரிய தப்பு. அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய அரசாங்கத்தை எவ்வளவு கடுமையாக விமர்சிச்சாரு, எடப்பாடி பழனிசாமியோட அரசாங்கத்தை எவ்வளவு கடுமையாக. இப்போ அவர் வச்ச விமர்சனம் எதுவும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்பதான் சொன்னீங்க இல்லையா, ஸ்டாலினை கடுமையாக விமர்சிச்சாருன்னு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைம்ல. சரி, அது ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அந்த அமைச்சர்கள் பேசின நிறைய அருவருப்பா நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கு அப்பப்போ பதில் சொன்னாரு. இப்போவும் வந்து நீங்க அவரோட ட்விட்டர்ல வரிசையா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ரெகுலரா அவரோட ட்விட்டர் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை வந்து அறிவுறுத்துற மாதிரி சொல்லுவாரு. அந்த ரேஞ்சில் இல்லையே. இது ரேஞ்சு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க நான் சொல்றேன், தீர்க்கமா சொல்றேன், கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ட்டு. அவருக்கு எல்லாரு மேலேயும் அவர் இப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து மேடையில் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. அவரு கூட இது வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருலாம் சொல்றாங்க. எடப்பாடி மகனா இருந்தாலும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பாரு, ஓபிஎஸ் மகனா இருந்தாலும் ஒண்ணுதான், எல்லாரும் அவருக்கு ஒண்ணுதான். இல்லை சார், இப்போ வந்து மழை, சென்னையில் ஒரு பெருமழை. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேளச்சேரி மேடவாக்கம் இதெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டது தெரியும். இந்த சமயத்தில் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு நபர் எதிர்த்தரப்பில் நின்று அரசாங்கத்தை எதிர்த்து பேசணுமா, அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டணுமா, இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு பேலன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? அரசாங்கத்துக்கு பேலன்ஸ் கொடுக்கறதுன்னு இல்லை. இப்போ என்ன சொல்லியிருந்தாரு, இது அரசை குறை கூறுவதற்கான நேரம் இல்லை. இது மட்டும் இல்லை, இதை சொன்னதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே சமயத்திலையும் 2015 அதுக்கப்புறம் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் வந்த ஒரு வெள்ளமோ புயலோ வந்த சமயத்திலையும் சரி, அவர் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொன்ன வேணா, நான் ட்விட்டரில் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். அந்த சமயத்தில் அந்த சில விஷயங்களை வந்து பாசிட்டிவாக சொன்ன ட்விட்டர் பதிவுகளும் இருக்குது, நெகட்டிவாக சொன்ன ட்விட்டர் பதிவுகளும் இருக்குது. இதில் வந்து அந்த சமயத்தில் வந்து பெருவெள்ளம் வந்திருக்குன்னு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் யாரையுமே, அவரோட அரசியல் இதே வந்து பழிபோடும் இல்லை பழிவாங்கும் அரசியல் இல்லை, இது வழிகாட்டும் அரசியல் தான் அவரோட பேசிக்காக அவரோட
கான்செப்ட். இது வந்து வழிகாட்டும் அரசியல் தான். நான் அந்த விஷயம் இந்த நேரத்தில் வழிகாட்டும் அரசியல்னு சொல்றதுனால நான் ஒரு தகவலையும் சொல்லிடுறேன். எனக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. நான் மனநல மருத்துவ விழிப்புணர்வு கொடுக்குறவன். கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆள் வரும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளோட கடமை. சமூக ஆர்வலர்கள் சமூகம் நல்லா இருக்கணும், சக மனுஷன் கஷ்டப்படுறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் அவரை சப்போர்ட் பண்ணணுங்கிறது கடமை. அப்படி சப்போர்ட் பண்ணலைன்னா அவனுக்கு தெளிவில்லை, என்னன்னே தெரியாமல் அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். வழிகாட்டும் அரசியலுங்கிற பேரில் வந்து நான் கமல்ஹாசன் சாரோட 40 வருஷம் அவரோட வாழ்க்கையை கவனிச்சிட்டு வர்றவன். 2019 சமீபம் வரைக்கும் வந்து ஒரு புத்தகம் எழுதிட்டு இருந்தேன். ஒரு 300 பக்கத்துக்கு மேலே எழுதிட்டேன். அவர் கொடுத்த பேட்டிகள், நடித்த படங்கள், அதில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள், உணர்வு வெளிப்பாடுகள், டெக்னாலஜி எல்லாத்தையும் பற்றி, இப்போ கண்ட அரசியலில் 5 வருஷமாக அவரோட பயணம் எல்லாத்தையும் பற்றி எழுதியிருந்தேன். எழுதி இந்த ஜனவரி மாதம் பிரசுரிக்கலாம்னு எனக்கு எண்ணம். ஆனால் அதை ஒரு தடவை படித்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அதில் நிறையா வந்து பழி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. கருணாநிதி இப்படி பண்ணார், ஜெயலலிதா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட நோக்கமே வந்து அவரோட அரசியல் களம் கண்டதே வந்து அவன் அப்படி பண்ணியிருக்கான், இவன் இப்படி பண்ணியிருக்கான், அவன் ஃப்ராடு, அவன் நல்லவன், இவன் சொல்லணும்னு சொல்கிறத விட வந்து சரியான, இப்போ நீங்கள் எவ்வளவோ பத்திரிகையாளர் சந்திப்புகளை பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை வந்து எப்படி பத்திரிகையாளர் நடத்துகிறாரு, நீ எந்த டிவி, நீ எந்த டிவி, நீ எந்த டிவி. சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் வந்து ஆவேசப்படுவார், போராட்டம்னு சொன்னீங்கன்னா நாடு அழிஞ்சு போய்டும், போராட்டம் பண்ணக்கூடாதும்பாரு. விஜயகாந்த் சார் எப்படி பண்ணுவாருன்னு தெரியும். எங்கேயாவது வந்து கொஞ்சம்னாவது வந்து அவருடைய எமோஷன், டெம்பர்மெண்ட் பிறந்து யாரையாவது கடிஞ்சு பேசியிருக்காரா? இதை எதுவுமே வந்து யார் எந்த ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வை கூட சொல்ல முடியாது. கோவப்பட்டாரு, பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கோவப்பட்டாரு, யாரையாவது அருவருப்பா பேசினாரு, இல்லாட்டினா நீ இந்த கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, நீ எந்த டிவிக்கார, நீ அரசியலுக்காக கேட்குற அப்படின்னா எப்பயுமே சொன்னதில்லை. அவர் ஊடகவியலாளர்களோட கடமை கமல்ஹாசனை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த அரசியல் திறனாய்வாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கே கமல்ஹாசன் ஏன் அரசியலுக்கு வந்தாரு, அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு புரியாம அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு, டிஎம்கேவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு பேசுறாங்கன்னா அப்புறம் எப்படி சாதாரண மக்களை அவங்களுக்கு கொண்டு போய் சாதாரண மக்கள்? நான் கேட்டதற்கான ஒரு ஆழமான பொருள், இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கமல்ஹாசன் மக்கள் பக்கம் நின்றுக்கணுமா இல்ல அரசாங்கத்தை பக்கம்? மக்கள் பக்கம் தாங்க நிற்கிறாரு. அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்கணும்ல. 24 பேர் ஏறக்குறைய எனக்கு செத்ததா சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தை நோக்கி அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய தவறிட்டது சொல்லியிருக்கணும்ல. சொல்றதுனால அப்ப அன்னைக்கு சொல்லியிருக்க கூடாதுல்ல. அன்னைக்கு என்ன சொன்னாரு? அன்னைக்கு எவ்வளவு விமர்சனங்கள், என்ன சொல்லுங்க, பொம்மைன்னு எவ்வளவு வச்சாரு விமர்சனம். அன்னைக்கு பொம்மை அதெல்லாம் ரொம்ப விமர்சிச்சாரு அன்றைய ஆட்சியாளர்களை. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியலையே. என்னங்க இன்னைக்கு திமுக விமர்சிச்ச ஒரு வார்த்தையை சொல்லுங்க. தேர்தலுக்கு பிறகு அதுவும் சமீப காலத்துல ஒரு ஆண்டுன்னு வச்சுக்கீங்களேன், ஏதாவது ஒரு விமர்சனத்தை சொல்லுங்க திமுக விமர்சிச்சாருன்னு. அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சிக்கான ஒரு வேலையாவது கமல்ஹாசன் செய்யணும் இல்லையா? எதிர்கட்சியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. திமுகவை கமல்ஹாசன் எதிர்க்கிறார் இல்லையா? திமுக எந்த கட்சியும் எதிர்க்கலைங்க. எந்த கட்சியும் எதிர்க்காம அரசியல் செய்ய முடியாது இல்லைங்களா சார்? இல்ல எந்த கட்சியும் எதிர்க்காம அரசியல் செய்யறதுன்னா என்ன? அயோக்கியத்தனம் பண்றது அரசியல் செய்யறது? அயோக்கியத்தனம் பண்றது இல்லைங்க அரசியல் செய்யறது. அவன் சமூகத்துக்கு மேம்படுத்துறது தாங்க அரசியல் செய்யறது. சும்மா வந்து அன்னைக்கு எதுக்கு விமர்சிச்சாரு? கலைஞரை கடுமையா விமர்சிச்சாரு. மிகப்பெரிய அசிங்கம் ஸ்டாலின் அப்படின்ற அளவுக்கு விமர்சிச்சாரு. கலைஞருக்கு ஸ்டாலின் மட்டுமே போதும் அவரை இது பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி. ஆமா, இப்போ அதை பண்ணலையே. இப்ப நீ என்ன அல்டிமேட்டா இதெல்லாம் வச்சு அல்டிமேட்டா இல்ல, இப்போ அதை பண்ணலையே. திமுக மேடையில கூட்டணி கட்சி தலைவர்களை விட கமல்ஹாசன் தான் அதிகமா பார்க்க முடியுது. புகழதுல கமல்ஹாசன் தான் அதிகமா பார்க்க முடியுது. இதெல்லாம் வச்சு உங்களோட அல்டிமேட்டா உங்களோட என்ன சொல்ல வரீங்க? இப்ப இந்த எம்பி திமுக கூட்டணிக்கு கமல்ஹாசன் செல்ல நினைப்பது நியாயமா? சரி, நீங்க வந்து ஒரு ஊடகவியலாளர், நான் நிறைய உங்களை பார்க்குறேன். இப்போ முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் கூட பேட்டி எடுக்கிற அளவுக்கு இந்த சின்ன வயசுலயே வந்துட்டீங்க. நீங்க கேட்குறேன், ஒரு ஊடகவியலாளர் உங்களை கேட்குறேன், கமல்ஹாசன் வந்து டிஎம்கேவோட சேர்றதுக்கு எவ்வளவு சாத்தியம் இருக்கு நீங்க சொல்லுங்க.
எனக்கு பொறுத்த வரைக்கும் 99% சாத்தியம். அது என்ன 99? 1% என்ன? அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா? யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம், அது சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பாக்குறப்ப கமல்ஹாசனுக்கு ஒரு தொகுதி கன்ஃபார்ம்ன்றாங்க, திமுக கூட்டணிக்கு வந்துட்டாருன்றாங்க, கோயம்புத்தூர்ல நிப்பாருன்றாங்க. அவருடைய நடவடிக்கைகளை பாக்குறப்ப உறுதியான மாதிரி நடவடிக்கைகள் இருக்கட்டும். நான் சொல்றேன் 100% வந்து கமல்ஹாசன் டிஎம்கே கூட்டணியில சேர மாட்டாரு. அப்படி சேர்ந்தாருன்னா இந்த அரசியல் கமல்ஹாசன் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அரசியலுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் மருத்துவர். சேராம இப்ப கமல்ஹாசன் கவர்மெண்ட்டையும் எதிர்க்க மாட்டாரு, ஆட்சியாளர்களையும் எதிர்க்க மாட்டாரு. யாருக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு? மக்களுக்காக தான் அரசியல். மக்களுக்காகனா மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கணும்ல. அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசணும்ல. அதாங்க இப்ப என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன். இப்போ வந்து 40 லட்சம் ரூபா வந்து முதல் கட்டமா நான் தேவையான பணிகளை செஞ்சுட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இப்போ ஒருவேளை வந்து அவர் அதோட ஒரு அரசியல் சாணக்கியத்தனமா கூட இருக்கலாம். ஒருவேளை நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தது ஊருக்கே தெரியும். உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்ன வரைக்கும் ஒழிக்கல, எதிர்த்தாரு கமல்ஹாசன். கமல்ஹாசன் வந்து நீட்டு வந்து நான் அது நீட்டை ஒழிக்கிறதுக்காக சொல்லல, பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்களேன்னு கேட்டாரா? அது மட்டும் இல்ல, நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஒன்ன மென்ஷன் பண்ணி கேட்டாரா? கேட்பாரு. எப்போ கேட்பாரு? குறிப்பிட்டு சொல்ற. இப்போ வந்து அல்டிமேட்டா அதாங்க, இப்போ இதுக்கெல்லாம் நீங்க அல்டிமேட்டா சொல்ல வர்றது வந்து எம்பி எலெக்ஷன்ல அவர் சீட்டு வாங்குவாருங்கிறதுக்காக தான் சொல்றீங்க. அது 100% வாங்க மாட்டாரு. அப்படி ஒருவேளை வந்து அதான் ஒருவேளை எலெக்ஷனுக்கு போனாருன்னா நான் வந்து இதை பத்தியே பேச மாட்டேன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். கமல்ஹாசன் சார் எலெக்ஷனில் வரதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நான் எங்கேயாவது நான் அரசியல் பற்றி பேசியிருக்கேன்னா, வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மனிதன் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு வந்து அவருக்கு குரல் இல்லாமல் இல்லை, அவருக்கு குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு சிந்திக்கும் திறன் கொண்ட ஒவ்வொரு தமிழனோட கடமை. அதை பண்ணாமல் இருக்கிறோம். அது போக போக தான் புரிஞ்சுப்பாங்க. 100% சேர மாட்டாருன்னு சொல்கிறேன். நீங்கள் 99% சேருவாருன்னு சொல்றீங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம அந்த பெட்டிங் பண்றதெல்லாம் பண்ணலாம். நீங்க ஒரு இளைஞர், இப்ப வேற சில மூத்த ஆளுங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாம வந்து பெட்டிங் பண்ணணும். அவங்க யாருங்கிறத நீங்க அடுத்து கேட்கும் போது நான் சொல்றேன். கமல்ஹாசனுடைய போக்குகளை பார்க்குறப்போ ஏறக்குறைய உறுதியான மாதிரி தான் தெரியுது கூட்டணி. எந்த நம்பிக்கையில நீங்க அவர் போக மாட்டாருன்னு சொல்றீங்க? நான் கமல்ஹாசனை வந்து அவரோட மூளையிலேருந்து சிந்திக்கிறவனா. சரி, நீங்கள் வந்து அவர் மேடைகளில் வந்து அரசியல் மேடைகளில் டிஎம்கேயோட அரசியல் மேடைகளில் அவர் எந்த மேடைகளில் அரசியல் மேடைகளில் தோன்றினார் சொல்லுங்களேன்? அரசியல் திமுக சார்ந்த மேடைகளில் தோன்றுறாரு. எங்க சார்ந்த மேடைகளில் எங்கே தோன்றினார் அவர்? புத்தக வெளியீட்டு விழாவில் வந்தார். அது புத்தக வெளியீட்டு விழா, அது வந்து கலைஞரோட 100ஆண்டு விழாவில் ஆனந்தன் விகடன் நடத்தின நிகழ்ச்சியில் வந்து முதலமைச்சர் வெளியிட்டார், இவர் பிரதியை பெற்றுக்கொண்டார். ஏதோ ஒரு கண்காட்சியை திறந்து வச்சாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலினோட கண்காட்சியை திறந்து வைத்தார். அது மாதிரி இது இங்கே எதுவும் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமியோட கண்காட்சியை திறந்து வைத்தார், ஜெயலலிதாவுக்கு எதுவும் செஞ்சார் அப்படிலாம் எதுவும் பார்க்கல. இல்லை நீங்கள் போன அரசியல்லே போன எலெக்ஷன்லேயே வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தரோட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா என்னன்னா, ஏடிஎம்கேவை திருத்தவே முடியாது, அப்போ டிஎம்கேவை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ வந்து 2019 அந்த ஃபர்ஸ்ட் பொது தேர்தல், பாராளுமன்ற பொது தேர்தலை எதிர்கொண்டப்போ அவரோட வழக்கமான பாணியில் திருந்தினா நல்லது அப்படின்னாரு. எல்லா கட்சியிலையுமே நல்லவங்க இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையும் நல்லவங்க இருக்கிறாங்க, வேற வழி இல்லாமல் அவங்க சமரசம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதனால வந்து எடப்பாடிய அந்த ஆட்சியில் ஏன் அப்படியெல்லாம் மேடைகளில் தோன்றலை அப்படின்னா வந்து அவர் ஒருத்தே கிடையாது அவங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணிட்டாரா இருக்கும். இவர் ஓரளவுக்கு இப்போதைக்கு தனக்கு அவர் என்னங்க, அவர் எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டம். இவங்கெல்லாம் வந்து அறிவிலையும் சரி, திறமையிலையும் சரி, சிந்தனையிலையும் சரி பக்கத்தில் கூட நிற்க முடியாது. நீங்கள் நாட்கள் போக போக பார்ப்பீங்க.
கமல்ஹாசன் ஒரு பக்கம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மற்ற பக்கமும் கவனம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கார். பிக் பாஸ் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், படமாகட்டும். ஒரு மனுஷன் மக்கள் பணிக்காக வந்துட்டா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் இதையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாங்க இதுதான் அவர் செய்கிற மக்கள் பணி. இப்போது பிக் பாஸ் மக்கள் பணியா? பிக் பாஸ் மக்கள் பணினா பிக் பாஸ்ல வந்து இப்போ அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. இந்த தடவை வந்து 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து நிதி எங்கேருந்து வாங்குறாங்க? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வந்து அவங்க உழைப்பாளிகளுக்காக பாட்டாளிகளுக்காக குரல் கொடுக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தங்களோட முதலாளிகள் ஆகிய டிஎம்கேட்டு 50 கோடி 100 கோடின்னு எலெக்ஷனுக்காக வாங்குறாங்க. முத்தரசன் சார் வந்து பொது மேடையிலே சொல்லியிருக்காரு. இவர் வந்து தொழிலதிபர்கள்ட்ட பணம் வாங்கக்கூடாதுங்கிறதுல தீர்க்கமாக இருக்காரு. அப்புறம் இவர் வந்து இப்போ அவர் வந்து ஒரு கடந்த 40 வருஷமா ஒரு தரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் போயிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தெல்லாம் அவர் இது பணி செய்ய முடியாது. போயிட்டு அவர் ஏன்னா அவர் ஒரு பிரபலம், கூட்டம் கூடுவாங்க. இப்போ ஒரு சாதாரண ஃப்ளைட்ல போகும்போது ஏர்போர்ட்ல போகும்போதே வந்து அவ்வளவு கூட்டம் வைக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் போனாலோ எடப்பாடி போனாலோ எவனும் சீட்டை போறதில்லை. ஒரு 4 பேர் கட்சிக்காரன் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அவர் வந்து அவருக்கு பணம் தேவை எலெக்ஷனுக்கு. அவர் வந்து சொந்த காசை வச்சு அவர் தன்னோட அரசியல் செலவுக்கு வந்து சம்பாதிக்கிறாரு. இப்போ வந்து விக்ரம் மாதிரியான ஒரு படத்துல எடுக்கிறாருன்னா விக்ரம் வந்து எனக்கு வந்து பிடிக்காத ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறாருன்னா அவரோட ஒரு பாடல் சாம தான பேத தண்ட நாளும் தோத்து போகும்போது தகுடுதத்துவம் செய் அப்படின்னு ஒரு பாட்டு. இது வந்து இந்த மாதிரியான ஒரு தரம் கட்ட அரசியல் களம் இது. இன்னைய தேதியில வந்து காந்தியே வந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அவனுங்க எத்திக்ஸ் அறத்தோட இருந்தாங்க வெள்ளைக்காரனுங்க. அதனால வந்து காந்தி அவங்களோட அகிம்சையில போராட முடிஞ்சது. இவனுங்க அயோக்கியனுங்க, திருடனுங்க, பொறுக்கிகள் தான் வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்காங்க. கமல்ஹாசனை புனிதப்படுத்த முடியுமா? கமலஹாசன் புனிதர் தாங்க. புனிதப்படுத்த முடியுமான்னு கமல்ஹாசனை புனிதரா வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அரசியலையுமே குப்பைன்னு ஒதுக்குறது எந்த அளவுக்கு? ஒட்டுமொத்தம் குப்பையெல்லாம் கிடையாது. அதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சாதான் கழிவுகள்ங்க. ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் கழிவா தானே இருக்காங்க. அந்த கழிவுகளை எதுக்கு இப்ப கமல்ஹாசன் கூட்டணிக்கு கூப்பிட்டாரு? நான் திரும்ப திரும்ப அதே தானே சொல்லிட்டு இருக்கேன். காங்கிரஸை கூப்பிட்டாரு. காங்கிரஸ் மத்தல்ல, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், வருவாங்க. இப்போ வந்து அதுக்காக வந்து அப்படி இருந்தாருன்னா அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியாதுங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னா எல்லாரையும் எதிரியா பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. அப்படி இருந்தாக்கா வந்து ஒரு 4 பேர் எல்லாத்துக்கும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா நல்லது கெட்டது எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். எல்லா மக்களுக்காகவும் தான் அவர் அயோக்கியம் இருந்தாலும் ஒரு கழிவா இருந்தாலும் அவனுக்கும் சேர்ந்து வருதான் தலைவனா ஆகணுங்கிறது தான் அவரோட நோக்கம். அப்படி இருக்கும்போது அவங்க இருந்தாக்கா அந்த அரசியல்லே இல்லாமல் இருந்திருக்கணும். அந்த ஒரு கழிவை சுத்தம் பண்ண வந்திருக்காரு, அதை அகற்ற வந்திருக்காரு அப்படின்னா அந்த கழிவுல இறங்கி தான் நின்று தான் ஆகணும். சாக்கடையில் இறங்காம எப்படி சாக்கடையை சுத்தம் பண்ண முடியும்? நீங்க உங்க கூட்டத்தோட போங்க சார். அடுத்தவங்க கூட்டத்துல போய் சேர்ந்து நின்றுட்டு சாக்கடைகளோட நின்றுட்டு நானும் சாக்கடை சுத்தம் பண்ண வேண்டாம்? சாக்கடையில் நின்றுதாங்க சாக்கடையை சுத்தம் பண்ண முடியும். இல்ல சாக்கடை ஆக்கினவங்களையும் கூட்டிட்டு போறீங்க. நீங்க உங்க கணக்கு படி பார்த்தா, நீங்க சொல்ற கூற்றுப்படி பார்த்தா எங்க சாக்கடை ஆக்கினவங்களை கூட்டிட்டு போறாரு? இதே கூட்டணி சேர்த்தா அப்ப அதுதானே பொருள்படும். கூட்டணி சேர்த்தா வந்து எங்க கூட்டணி சேர்க்கிறாரு? எங்க கூட்டணி? சட்டமன்ற தேர்தலே கூட்டணியோட தான் இறங்கினாரு. சரி, இப்பயும் இனியும் கூட்டணி இல்லாம அவர் அரசியல் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலையில தான் இருக்கிறதா பார்க்க முடியுது. செய்ய முடியாத நிலையெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பா கூட்டணி சேர்த்துப்பாரு. யாரு வந்தாலும் கூட்டணி சேர்த்துப்பாரு. ஆனா கமல்ஹாசன் சாரோட தலைமையில தான் கூட்டணி அமையும். நான் வந்து மக்கள் நீதி மையத்தோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. இது வந்து ஒரு மக்கள் நீதி மையம் கட்சிக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. கமல்ஹாசன்கிற தனி மனிதனோட அவரை வந்து
எனக்கு இன்னைய தேதியில் வந்து கமல்ஹாசன் வந்து எனக்கு ஒரு ஆசான், எனக்கு தலைவன்லாம் கிடையாது. எனக்கு எவ்வளோ வாத்தியாருங்க இருந்திருக்காங்க. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாத்தியார்கள் இருந்திருக்காங்க. மெடிக்கல் MBBS படிக்கும்போது, சைக்காட்ரி படிக்கும்போது இருந்திருக்காங்க. நான் கமல்ஹாசன் ஆசான்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அவருடைய டெம்பர்மெண்ட், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, டிசிப்ளின், ஒழுக்கம், இதெல்லாம் வந்து அவரை ஒழுங்கா பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த வகையில் வந்து கமல்ஹாசன் வந்து தலைமுறைகளை தாண்டி யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு, நீங்க சொல்றீங்க புனிதப்படுத்த முடியுமாங்கிறது. இப்போ வந்து ஜீசஸ்க்கு வந்து ஒரு கணத்தை அலைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்ற மாதிரி, நான் ஜீசஸ் அளவுக்கு அவர் கொண்டு போய் நிப்பாட்டுறியடான்னா, ஆமா அது காலம்தான் உங்களுக்கு அதை காட்டும். அவர் புனிதரா இல்லையா, அவரோட நடவடிக்கைகள் வந்து காலம் உங்களுக்கு. இல்லை, இந்த சமுதாயம் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் தவறுன்னு நினைக்குதோ அந்த விஷயங்களிலெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறார் கமல்ஹாசன். என்னெல்லாம் சொல்லுங்களேன். நான் எதையும் பெருசா சொல்ல, சரி இப்படி வரேனே, நீங்க ஒரு விஷயம் சொன்னதுக்காக கேட்குறேன். அவருடைய சொந்த பணத்துல தான் அவர் படம் நடிச்சு பிக் பாஸ்க்கு போய் அந்த பணத்துல தான் இன்னைக்கும் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதே கமல்ஹாசன் தான் ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தார், நான் வந்து அரசியலுக்கு வர்றப்போ உண்டியல் வச்சு அந்த இது வாங்கிலாம் அரசியல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு மற்ற அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சி. இப்போ சமீபத்தில் ஒரு பதிவு பார்க்க முடியுது, மக்கள் நீதி மையம் கட்சிக்கு நிதி கோரி ஒரு பதிவு. ஆமாங்க, உண்டியல் வச்செல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்ல, இந்த மாதிரி வந்து தொழிலதிபர்கள்ட்ட இந்த மாதிரி தான் மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மக்கள்கிட்ட தான் பணம் கேட்டாரு. மக்கள்கிட்ட தான் பணம் கேட்டால ஒழிய, அப்ப அந்த ஒரு விமர்சனத்தை அவர் அன்னைக்கு எல்லா கட்சிகளும் மக்கள்கிட்ட நிதி திரட்டி தான் எல்லாம் அரசியல் செய்யறாங்க. சரி, மக்கள் அப்ப உண்டியல் அப்படின்னு சொல்லி மத்தவங்களை கொச்சைப்படுத்த நியாயமா இருக்குமா? எப்ப சொன்னாரு அவர் அப்பயே சொன்னாரு, இல்ல அவருடைய பேச்சிலே இருந்தது. இல்ல நீங்க வேணா அதுக்கு வேணா காட்டு, கண்டிப்பா அவர் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். மக்கள்கிட்ட இருந்து பணம் மக்கள்கிட்ட இருந்து தான் பணம் வாங்குறாரு. திருடன்கிட்டையும் தொழிலதிபர்கள்ட்டையும் ஃப்ராடு பண்ணி கார்பரேட் ஆளுங்கள்ட்டையும் பணம் வாங்கி ஃபியூச்சர்ல வந்து இவர் ஆட்சிக்கோ எதுக்கோ வந்தா அவங்களுக்கு வந்து பிரதிபலன் அவங்கள்ட்ட இருந்து வாங்கினதுக்காக அவங்க கண்டிப்பா பண்ண வேண்டியிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டாரா? அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து பணம் வாங்க மாட்டேன். ஒருவேளை வந்து அவரு மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்க மாட்டேன், இந்த மாதிரி உண்டியல்னா என்ன கம்யூனிஸ்ட் தான் சொல்லுவாங்க, உண்டியல் வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்கி அவங்க பண்றாங்க தவறானவங்க, கம்யூனிஸ்டுகள் வந்து உண்டியல் போட்டு அப்படிலாம் அவர் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. சொல்லியிருந்தா நீங்க காட்டுங்க. நிச்சயமா சார், அரசியலோட உளவியலை கலந்து ஒரு புதுவிதமான ஒரு உளவியல் அரசியலா, விமர்சன அரசியலா நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ரொம்ப நிறைவான நேர்காணல். எங்களோட கருத்துக்களை பேர்ந்து ரொம்ப நன்றி.